finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, ஐபிஎல்னால யாருக்கு ரொம்ப பெனிஃபிட், இந்தியன் பிளேயர்ஸா ஃபாரின் பிளேயர்ஸா? எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அதிகமான பெனிஃபிட் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு தான் போகுது. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா மாதிரி டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் ரொம்ப உஷாரா வேர்ல்ட் T20 இல்ல ஒரு ஐசிசி வேர்ல்ட் கப் ஏதாவது வந்துச்சுன்னா அப்ப கரெக்டா ஐபிஎல் விளையாடிட்டு அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இன்கேஸ் எதுவும் அந்த அளவுக்கு பெரிய ஐசிசி டோர்னமெண்ட் இல்லைன்னா ஐபிஎல் இருந்து ஆப்ட் அவுட் ஆயிடுவாங்க. ரொம்பவே உஷார். ஏன்னா அவங்க கண்ட்ரியை தான் முதல்ல டாப்ல போடுவாங்க. ஐபிஎல் விளையாடினாலும் அதுல இருந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கும்ன்றதுக்காக தான் வந்து விளையாடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான பிளேயர்ஸ், டு பி வெரி ஆனஸ்ட். வேறஸ் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் நியூசிலாந்து இந்த மாதிரி டீம் பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஐபிஎல் ஜென்ரலா விளையாடுவாங்க கம்பேர்ட் டு ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. அவங்களுக்கும் சில பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு. பட் அதிகமா டிராஃபி அடிச்சது ஆஸ்திரேலியா தான். அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. எஸ்பெஷலி இந்த 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ல நம்ம கண்டிஷன்ஸ் அசஸ் பண்றதை விட பேட் கமின்ஸ் பயங்கரமா பிச்சை அசஸ் பண்ணி அவங்க அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை வச்சுதான் நான் சொல்றேன், ரொம்பவே ஸ்மார்ட்டான ஆளுங்க ஆஸ்திரேலியா. ஏன் இந்தியாவுக்கு பெனிஃபிட் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெனிஃபிட் மொத்தமா இல்லைன்னு சொல்ல வரல, அதிகமான பெனிஃபிட் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு தான். ஏன்னா நம்ம கண்டிஷன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம போலர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த்தை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் இவ்வளோ பெரிய க்ரௌடோட விளையாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ரௌட் ப்ரெஷர் அவங்களை பெருசா தாக்காது. முன்னாடிலாம் இந்தியாவில் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் வந்து ஒரு ஓடிஐ சீரிஸா இருக்கட்டும், T20 சீரிஸா இருக்கட்டும், ஈவந்தோ ஒரு ஐசிசி வேர்ல்டு ஈவெண்டா கூட இருக்கட்டும், ஒரு ஆப்போனன்ட் வந்து விளையாடும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் போலர்ஸ் ப்ரெஷர் போடுறாங்களோ, அவங்கள பார்த்தா ப்ரெஷர் ஆகுதோ இல்லையோ, க்ரௌடோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ப்ரெஷர் அதிகமாகும். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம க்ரௌட், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு மேஜர் த்ரெட்டா இருந்துச்சு எல்லா பிளேயர்ஸ்க்கும். இப்போ சின்ஸ் ஐபிஎல் இத்தனை வருஷமா 15-16 வருஷமா விளையாடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த க்ரௌடோட விளையாடி அவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய க்ரௌடா இருந்தாலுமே அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுது ஃபாரின் பிளேயர்ஸ்னால. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ். இந்தியா என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மேக்சிமம் வந்து நம்ம கண்டிஷன்ஸ்ல தாங்க விளாடுறோம், ஐபிஎல் விளாடுறோம். மற்றபடி நம்ம பிளேயர்ஸ் போய் வேர்ல்டு ஓவர்ல போயிட்டு எல்லா T20 பிரான்ச்சைஸிலாம் விளாடுறது இல்லை. வேற இந்த மாதிரி பிளேயர்ஸ் மற்ற டீம் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் விளாடுறாங்க, பங்களாதேஷ்ல போய் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் விளாடுறாங்க, PSL பாகிஸ்தான் சூப்பர் லீக் விளாடுறாங்க, சேம் டைம் சவுத் ஆப்பிரிக்கால போய் SA T20 விளாடுறாங்க, பிக் பேஷ் லீக்னு ஒன்று இருக்கு ஆஸ்திரேலியால. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலுமே விளையாடிட்டு எல்லா கண்டிஷன்ஸுமே கொஞ்சம் சூட்டபிள் ஆயிடுறாங்க. வேற நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், தவிர வேற வெளில போகணும்னா கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அண்ட் நிறைய டெக்னிக்ஸ், டாக்டிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் மூலியமா கத்துக்கிறாங்க. அவங்களோட நேஷனல் டீம் வரும்போது டெலிவர் பண்றாங்க. நம்மளோட ஆட்கள் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல விளையாடிட்டு வேற ஃபாரின் கண்டிஷன்ஸ் போகும்போது நிறையவே எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. அது கிளியராகவே தெரியுது. அண்ட் மோர் ஓவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் முக்கால்வாசி, அதாவது யங் பிளேயர்ஸ் நான் சொல்ல வரேன். லைக் இப்போ இஷான் கிஷனே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். அந்த மைண்ட் செட், ஐபிஎல்ல நான் சம்பாரிச்சுக்கிறேன்டா, போதும்டா, இதை விட எனக்கு என்ன வேணும், அதுதான். இப்போ அண்டர்-19 மேட்சஸ்லாம் இப்போ பார்க்கணும்ல, வேர்ல்ட் கப் எவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு, டேலண்ட் பார்க்குறோம். அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல பிக் பண்ணிட்டாங்கன்னா, ஐபிஎல்ல வந்து ஒரு 2 வருஷம் செம்மையா விளையாடிட்டா அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கும், நான் வந்து 10 வருஷம் சம்பாதிக்க வேண்டியதை நான் ஒரே வருஷத்துல சம்பாதிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் வேற 5 டிராஃபி விளையாடி இந்திய டீமுக்குள்ள போயிட்டு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்துடும். இப்போ இஷான் கிஷனுக்கு அப்படிதான் வந்துருச்சு. நான் இஷான் கிஷனை வந்து டோட்டலா பிளேம் பண்ண வரும்ல. எஸ், அவருக்கு இன்னுமே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் நல்லா தான் விளையாடி இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? எஸ்பெஷலி T20 இருக்கட்டும் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல கூட கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த 250 போட்டாரு. அண்ட் அட் த சேம் டைம் ஒன் டே கிரிக்கெட்டே டீசெண்டா விளையாடிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த வகையில மேபி இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா லைக் அவரோட பொசிஷன் வந்து இன்னர் அவுட்ன்ற மாதிரி இருந்தது. பட் அதுக்குன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஈகோவா எடுத்துட்டு அவர் வந்து லைக் ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு இப்போ போய் பிராக்டிஸ் பண்றாரு. தவிர ஏன் அது ஒரு ரஞ்சி டிராஃபி விளையாடலாம்ல? டிராவிட் அதை தான் சொல்ற வராரு. என்ன சொல்ல வராரு? ஷான் கிஷன் நான் வந்து நாங்க எதுவுமே சொல்ல வரல, டெஃபினட்டா அவர் கம்பேக் ஆகலாம் டீமுக்கு. பட் ஏதாவது ஒரு கிரிக்கெட், ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் விளையாடிட்டு உள்ள வந்தாருன்னா அவருக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் நாங்க வந்து ஒரு ப்ராசஸா வச்சிருக்கோம், வேற எதுவும் இல்லைன்றாரு. பட் அதை மதிக்காம அவர் என்ன பண்றாரு? ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியா அங்க போயிட்டு அவங்களோட வந்து பிராக்டிஸ் தான் பண்றாரு. எதுக்கு? ஐபிஎலுக்கு. தவிர ரஞ்சி டிராஃபில அவ்வளவு மேட்சஸ் போயிட்டு இருக்கு, ஜார்க்கண்ட் விளையாடிட்டு இருக்காங்க, ஏன் போய் ஒரு மேட்ச் ஆடலாம்ல? ஸோ இதுதான் என்ன ஒரு இது வந்துருச்சுன்னா, சரி விடுங்க, நீங்க எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப நான் ஐபிஎல்ல பாத்துக்கிறேன், ஐபிஎல்ல நான் விளையாடிக்கிறேன், சம்பாரிச்சுக்கிறேன். ஸோ இந்த மைண்ட் செட் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேலண்ட்டை இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸை தள்ளப்படுறாங்க. டு பி வெரி ஆனஸ்ட், நிறைய பிளேயர்ஸ் மூவ் ஆறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம T20 விளையாடிக்கலாம், ஐபிஎல் ஒரு வருஷம் ஐபிஎல் விளையாடினா போதும், முடிஞ்சு போச்சுடா, நம்ம சம்பாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது எந்த அளவுக்கு பிசிசிஐ பேலன்ஸ் பண்றாங்கன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியுங்க, ஃபியூச்சர் T20 தான். 10 ஓவர் வந்து தொலைச்சிருச்சு, என்ன ஆகுதுன்னே தெரியல கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். பட் ஒரு விஷயம் என்ன மேஜரா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஐபிஎல் நடத்துறது பிரச்சனை கிடையாது, ஐபிஎல்னால இந்தியன் டீமுக்கு அதிகமா பெனிஃபிட் ஆகுதா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன், இம்பாக்ட் பிளேயர்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. கரெக்டா? அந்த இம்பாக்ட் பிளேயர்னு ஒண்ணு கொண்டு வந்ததுனால ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பியூர் ஆல்ரவுண்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே போயிடுச்சு.
ஆர் செமி ஆல்ரவுண்டர் கூட வச்சுக்கோங்களேன். இப்ப சிவம் துபே வந்து போலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு இது இந்தியாவுக்கு. அதாவது முன்னாடி ரொம்ப முக்கியா போடுவாரு, கம்பேரிட்டிவ்லி இப்போ ஓரளவுக்கு டீசெண்டா போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்லோவர் பால் போடுறாரு, விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சிவம் துபே அஸ் அ போலரா. பேட்ஸ்மேனா ஒரு எந்த அளவுக்கு சூப்பரா விளாடுறாரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்மளுக்கு தெரியும். பட் போலரா எவ்வளோ பரவாயில்ல. பட் இதே சிவம் துபே இப்ப சிஎஸ்கே வரும்போது நம்ம தலை தோனி கொடுப்பாரா போலிங்? சத்தியமா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீ ஆல்ரெடி பிளேயிங் லெவன்ல விளாடுற ஃபுல் போலர்ஸை வச்சுட்டு இம்பாக்ட் பிளேயரா நீ ஒரு பியூர் போலரே உள்ள எடுத்து வந்துடலாமே. எதுக்காக நான் செமி ஆல்ரவுண்டர் விளையாட போறேன்? இது சென்னைக்குன்னு மட்டும் இல்ல, எல்லா டீம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாம போயிடுது. அவ்வளவா அவங்க பிளேயிங் லெவன்ல விளையாட மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, நல்ல ஒரு பியூர் பேட்ஸ்மேனா தான் விளையாடுவாங்க, இல்ல ஒரு பியூர் போலரா இருந்தா தான் விளையாட முடியும். தவிர இந்த ஒரு மாதிரி அரையும் குறையமா ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஐபிஎல்ல அதிகமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கஷ்டமா இருக்காது. லாஸ்ட் டைமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். அதாவது ஷபாஸ் அஹ்மத் பெங்களூர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எடிஷன்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. பட் போன வருஷம் அந்த இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனால அவரோட ரோல் பெருசாவே தேவைப்படல. ஆர்சிபிக்கு 1 or 2 மேட்சஸ் தான் விளையாடினாரு. அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் போன வருஷம் பாத்தீங்கன்னா டோட்டலா டல்லு. அதனால தான் இப்ப டீமை மாத்திட்டாங்க, வேற ஒரு டீம் அவர் போயிட்டாரு. ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயர் ஒன்று கொண்டு வந்ததுனால அந்த ஆல்ரவுண்டர்ஸையும் எடுத்துருது. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா தவிர வேற யாரும் பெருசா ஆல்ரவுண்டர் இல்லைன்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வெங்கடேஷ் ஐயரை வச்சு கொஞ்சம் ஓட்டணும், பட் அவர் இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர். ஸோ அவரெல்லாம் நம்பி இந்தியன் டீம்ல கன்சிஸ்டன்ட் விளக்க முடியாது. சிவம் துபே பேட்ஸ்மேனா ஓகேங்க T20க்கு, பட் போலரா அவரை வந்து நம்ம நம்பி எல்லா மேட்சஸும் கொடுக்க முடியுமா? அவர் இம்ப்ரூவ் ஆயிட்டாரு, பட் இன்னுமே வந்து கான்ஃபிடன்ஸ், இன்னுமே ஒரு வருஷம் இந்தியன் டீமுக்கு போலிங் போட்டு அவர் ப்ரூவ் பண்ணாதான் நம்ம வந்து எது இருந்தாலுமே அவர் மேல ஒரு நம்பிக்கை வரும். போலரா நான் சொல்ல வரேன், ஒரு ஆல்ரவுண்டரா. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியா லேக் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ். நீங்க இம்பாக்ட் பிளேயர் ஒன்று கொண்டு வந்து கட்சியில என்னன்னு பண்றீங்கன்னா கொஞ்சம் அரையும் குறையமா இருக்கிற ஆல்ரவுண்டர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதையும் கெடுத்துடுறீங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால இந்தியாவுக்கு இதுக்கப்புறம் ஆல்ரவுண்டரே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா டீமுமே நான் வந்து 6 பேட்ஸ்மேன் வச்சு விளாடுறேன். ஓகே, 6 பேட்ஸ்மேன் வச்சு விளாடுறேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன்னா இம்பாக்ட் பிளேயரா ஒரு பியூர் பேட்ஸ்மேனா நான் எடுத்துக்கிறேன். அந்த பேட்ஸ்மேனா நான் ஒரு பியூர் போலரை வச்சு இம்பாக்ட் பிளேயரா நான் செகண்ட் செஷன்ல நான் என்னோட போலிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மாத்தி தான். ஸோ அதுல நடுவில் யார் அடிப்படுறாங்கன்னா அந்த ஆல்ரவுண்டர். நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அண்ட் இதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐபிஎல்னால இந்தியன் டீமுக்கு பயங்கர பெனிஃபிட் இருக்குதோ இல்லையோ, ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு நல்லாவே பெனிஃபிட்டா இருக்கு. டிம் டேவிட்ல வந்து பாருங்க பிக் பேஷ் லீக் மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தார். பட் ஐபிஎல் மூலியமா கொஞ்சம் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாட. பினிஷிங் நல்லா பண்ணாரு. இப்ப பாருங்க ஆஸ்திரேலியா T20 இன்டர்நேஷனல்ல ரெகுலராகவே ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஐபிஎல் மூலியமா ஃபாரின் பிளேயர்ஸ் இன்னைக்கு சூப்பரா விளாடுறாங்க உங்க கண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா டேலண்ட்ல நிறைய இருக்கு, நம்ம ஆளுங்கெல்லாம் செம்மையா விளாடுறாங்க. பட் ஏன் நம்மளால டிராஃபி அடிக்க முடியல? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் ஐபிஎல் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல பேச்சே கிடையாது. பட் முக்கால்வாசி பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் டீமை விட ஐபிஎல் தான் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களோட கருத்துக்களை எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஐபிஎல் இஸ் பியூர் அண்ட் பியூர் என்டர்டைன்மெண்ட், ஹியூஜ் பெனிஃபிட் டு ஃபாரின் பிளேயர்ஸ். இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ் யூஸ் ஆகுது, பட் அந்த அளவுக்கு இல்லை.